ஸ்பெஷலா அடிப்பொலி ஆயிட்டு ஒரு மலபார் பிரான் கறி செய்யமோ வாங்க. மலபார் பிரான் கறி இந்த ஸ்டைல்ல செஞ்சீங்கன்னா சும்மா செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதுக்கு முதல்ல தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். முதல் பால் இரண்டாம் பாலா பிரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை வச்சு கேடிவி ட்ரூ வேல்யூ கோகனட் ஆயில ஊத்திக்கலாம். பாரம்பரியமான எண்ணெய், பிளசன்ட் அரோமா, டபுள் ஃபில்டர்ட், நோ ஆடட் கெமிக்கல்ஸ், மேட் ஃப்ரம் சன்ரைன் கொப்பரை, ரீடைன் டேஸ்ட் அண்ட் அரோமா, ரிச் அண்ட் ஃபிளேவர். முக்கியமா இது ஈஸியா அப்சர்வ் ஆகும், டைஜஸ்டும் ஆகும். இந்த எண்ணெயை ஊத்திக்கலாம். அப்புறம் கேடிவி பேஜை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கடுகுளுத்தம் பருப்பு, வெந்தயம், பொடியான இருக்குன இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமானதும் இதுலயே 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பரட்டி இப்ப வாஷ் பண்ணி வச்ச எறாவை போட்டு 3 தக்காளியும் கட் பண்ணி போட்டு ஒரு வதக்கி இதுல நம்ம எடுத்து வச்ச 2ஆம் பாலை ஊத்தி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம். இப்ப நல்லா கொதிச்சு வரும்போது முதல் பாலை ஊத்தி அப்படியே கருவேப்பிலையும் தூவி 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஃபைனலா ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு 2 ஸ்பூன் ட்ரூ வேல்யூ ஊத்தி பொடியா கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கி இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல கருவேப்பிலையை போட்டு வதக்கி இதுல அப்படியே கொட்டிட்டா சும்மா வலிய டேஸ்டான மலபார் பிரான் கறி ரெடி. இதுக்கு நல்ல சப்பாத்திய சுட்டு வச்சு மேல அப்படியே எறாவோட மலபார அள்ளி கொட்டி எடுத்து சாப்பிட்டா எண்டா அம்மே அடி பொலி. நிஜமாவே டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.